நம்ம பண்ண போகிற டிஷ் வந்துட்டு ஹைதராபாத் பன்னீர். இது நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹைதராபாத் பன்னீருக்கு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ஆனியன், அது உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ குவான்டிட்டி மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன், டொமேட்டோவும் 2 எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி. இதுவே போதுமானதாக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிடலாம். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி பேர் பண்ணது வந்து தோசைக்காக செய்ய போகிறோம். எப்போயுமே பன்னீர் மஷ்ரூம் செஞ்சால் வந்து சப்பாத்திக்காக தான் செய்கிறோம். சரி, ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக தோசைக்கு ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ ஹைதராபாத் பன்னீருக்கு வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி. இது இவ்வளவே தேவையான பொருளாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி இப்போ வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அரைக்க போகிறோம். மசாலானா ஸ்பைசஸ் கிடையாது, இதை தான் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் ஆர் பட்டர் போட்டுக்கோங்க, அது உங்கள் ப்ரிஃபரபிள். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கழிச்சு வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண பிறகு ரொம்பலாம் நல்லா சாட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு கால்வாசி வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் இது என்னோட மெத்தட். நான் என்ன பண்ணாலும் வெங்காயத்தை கடாயில் போட்டேன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நீங்களாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே இப்படி தான். ஸோ இதை போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு போதும், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை கிரைண்ட் பண்ணும்போது இது கூடவே இன்னும் 2 மேஜர் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆட் பண்ண போகிறோம். அதை போட்டால் தான் ஹைதராபாத் பன்னீராக வந்து இதை கன்சிடரே பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரான 2 பொருள் போட்டு அரைக்கணும்னு சொன்னேன்ல, அது வேற எதுவுமே இல்லை. இந்த 2 க்ரீனரிஸ் தான். ஒன்று புதினா, இன்னொன்று வந்துட்டு கொத்தமல்லி. இது 2 போட்டால் மட்டும்தான் அது ஹைதராபாத் சிக்கனாக வந்து மேஜர் ரோலில் கொடுக்கும். இது 2 தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா 2ஆ முறிச்சு வச்சிருக்கேன் இதை, ஏன்னா அரைக்க தானே போகிறோம், அதனால வேறு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த 2 பொருளையும் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து இலை டைப்ல இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச பொருளை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா இது வந்து சரியாக அரைப்படாது, ஒரு மாதிரி இலையா தனியாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா வந்து இப்போ வதக்கும் போதே நான் ஒரு 2 பீஸ் ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிட்டேன். மிச்சம் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. தாளிப்புக்கு மட்டும் லேஸ்ட்டாக கொஞ்சோண்டு பட்டையும் லவங்கமும் மட்டும் போடுவோம். அது லாஸ்ட்டாக மசாலா போடும்போது எப்படி போடுறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதோட சேர்த்து நம்ம வந்துட்டு அந்த ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச திங்ஸ் எல்லாமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் வந்துட்டு நான் கொத்தமல்லியும் புதினா அதோட சேர்த்து 2 துண்டு பன்னீர் மட்டும் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கோராலாம் பிளெண்ட் ஆகாது, லேசாக ஒன்றும் பாதியமாக பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே ஆற வச்சிருக்க அதை வதக்கின வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்த மிக்சரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக இருக்கணும். எங்கேயுமே எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. தக்காளி ஒழுங்காக மசியாமல், பூண்டு ஒழுங்காக மசியாமல் இருக்கக்கூடாது. ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்காது. இந்த அளவுக்கு நல்ல ஃபைனான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஃபைனல் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீரை வந்துட்டு பட்டரில் இல்லை ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2 சைடு வந்துட்டு ஷாலோ ஃப்ரை, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து அதை போடுறேன். நான் வந்து பட்டர் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப எப்பயாவது தான் பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு இல்லை செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணால் உங்களோட ப்ரிஃபரபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதே மாதிரி பட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. அந்த மிஸ்டேக் நான் எப்போவுமே பண்ணுவேன். மோஸ்ட்லி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அது புகை வர அளவுக்கு விட்டேன்னா நான் அதுக்கப்புறம் எவ்வளோதான் ஃப்ளேமை கம்மி பண்ணாலும் எனக்கு வந்து அது ப்ரௌனிஷான ஒரு டெக்ஸ்சரை கொடுத்துரும். நம்ம ஃபுட்டை வந்து கருகவே வைக்கலன்னா கூட அது ஒரு கருகுன மாதிரி ஒரு ஃபீலை காமிச்சிரும். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பன்னீரை நம்ம பட்டரில் ஆட் பண்ணி சும்மா லேசாக ஒரு 5 மினிட்ஸ் ஒவ்வொரு பேட்சையும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வந்து எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். சில பேர் ஆட் பண்ணுவாங்க, வேண்டானாலும் அது ஆப்ஷனல் தான், விட்டுறலாம். கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணால் பிடிக்கும், அதனால நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ லேசாக ரொம்ப மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் தான் அதிகமாக வைக்கணும். சாரி, இது சிம்முக்கும் ரொம்ப கொஞ்சம் தான் அதிகமாக வைக்கணும். மீடியம்க்குலாம் கொண்டு போயிடவே கூடாது. இதை ஓரளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ ஒரு கலர் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லைக்
ட்ரீ வுட் ப்ரௌன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் வந்தா போதும். நீங்க நல்லா பாருங்க, நான் வந்து இதை சும்மா லேசா ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம டோஸ்ட் பண்ணதுல இப்போ அது கொஞ்சம் கூட ரஃப் ஆயிருக்காது, எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படிதான் வேணும் நமக்கு டெக்ஸ்டரு. இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா வந்து கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரும், பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆயிடும், சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்காது. அடுத்து இதை எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இது எடுத்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட போறோம். போட்ட பட்டரே இதுல நிறைய மிச்சம் இருக்கு, ஸோ அப்பப்போ பட்டர்லாம் ஆட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மினிமமாவே செஞ்சு முடிச்சா போதும். இருக்க எல்லா பன்னீருமே ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் வந்து எப்பவுமே மஞ்சூரியனுக்குலாம் ஒரு ஷேப் கட் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய கியூபாகவும் இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக போட போகிறது இல்லை, சும்மா அதில் கொஞ்சம் தான். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் கேப்சிகமை. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இதாக போடும்போது, மஞ்சூரியன் போகிற மாதிரி போடும்போது இந்த மாதிரியான திங்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வந்து எடுத்து வச்சுறேன். மற்றபடி ஹெல்த் இஷ்யூக்காக எடுத்து வைக்கல. ஸோ நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கான சைஸஸில் வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சேம் இப்போ பன்னீரை வந்து எந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மெத்தடில் தான் இந்த கேப்சிகமையும் போட்டுக்க போகிறோம். பன்னீர் வந்து ஒரு பேட்ச் 5 minutes அப்படின்னா கேப்சிகம் வந்து ஜஸ்ட்டு 1.5 minute தான். அதுக்கு மேலே அது வந்து பேனில் இருக்கவே கூடாது டோஸ்ட்டுக்காக, இல்லைன்னா ரொம்ப சுருங்கிரும், ஃப்ளேவர் நல்லா கொடுக்காது நமக்கு. எப்பவுமே கேப்சிகம்ல அந்த 3 சைடு வரும் இல்லையா, அதில் ஒரு சைடு எடுத்திருக்கேன், இன்னும் 2 சைடு இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன். பன்னீர் ஓரளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து கேப்சிகம் போட்டு இப்போ அகைன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். பட்டர் கொஞ்சம் நல்லா வந்து உருகட்டும். போதும், இந்த அளவுக்கு உருகும்போது கேப்சிகம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 1.5 minute அவ்வளோதான். அதுக்கு மேலே இது இருந்ததுன்னா இது இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு, அந்த கிரன்ச்சினஸ் போயிடும், சுத்தமாக இருக்காது. இது கேப்சிகம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க மசாலா, இப்போ ஆல்ரெடி இங்கே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா முடிஞ்சது ஹைதராபாத் பன்னீர். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூடவே வந்துட்டு ஒரு பட்டை இலையை வந்து சும்மா ஒரு 3 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே வந்துட்டு 2 லவங்கம், அவ்வளோதான். நம்ம ஃபுல் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறது மொத்தமே இவ்வளோ மட்டும்தான். இது சும்மா லேசாக கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பலாம் ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, சும்மா அந்த ஸ்பைசஸோட வாசனை லேசாக பம்ப் ஆகும்போதே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போதும், ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் லேசாக வருது. இந்த டைமில் வந்துட்டு இந்த மிக்சரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இது கூடவே. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லேசாக மிக்சரில் இருக்கிறது வர அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இதில். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமாகவே வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம கூடவே வந்து ஸ்டிர் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மிக்சர்லாம் ஊற்றிட்டோம்ல, இதுக்கப்புறம் கொதிக்க விடணும். இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் போதும் மஞ்சத்தூள். இவ்வளோதான், ஒரு ஹாஃப் பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1 full spoon ஆஃப் வெறுமிளகாத்தூள் போடுறேன் நான். ஃபுல்னா லைக் கோபுரம் மாதிரி கிடையாது, இந்த அளவுக்கான இதுதான். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், இது ஆப்ஷனல், நான் கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், நிறையெல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு மட்டும்தான். அண்ட் கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை போட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நமக்கு ஸ்பைஸ் பத்தலன்ற பட்சத்தில் மறுபடியும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு இது கூடவே ஆல் பர்பஸ் மசாலாவும் ஆட் பண்ணுறேன், இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும்லாம் அவசியமே கிடையாது. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஏன்னா இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும், அதில் இருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். ஒய் பிகாஸ் நம்ம வந்து இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் இதில் வந்து நம்ம வதக்காமல் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் இருக்க பச்சை வாசனை இதில் வந்துடக்கூடாது. ஃப்ளேவர் வந்து இது நல்லா வதங்கினாதான் அதோட ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு டேஸ்ட் பத்தலை அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா தேவையான பொருள் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes அதை அப்படியே தனியாக விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மூடி போடும்போது வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, இதுவும் காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு 15 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 to 15 minutes டிஸ்டர்பே பண்ண போகிறது இல்லை.
அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அந்த ஆயில் தனியாக, மசாலா தனியாக, அதெல்லாம் தாண்டி ஆயில் வந்து கொஞ்சம் மேலே வந்து பபுள்ஸாக வந்து தேங்கி இருக்கும். அது கரெக்டான பொசிஷன். அப்போ வந்து மூடி எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். 15 minutes later. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இங்கே சைட்ஸில், இந்த எல்லா சைட்ஸ்லையுமே அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. சென்டரில் அந்த ஆயில் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தால் மச் பெட்டர், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் சும்மா காஞ்ச மிளகாயை வந்துட்டு சிசரில் ஒரு 4-5 கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப். நான் இப்போ வந்து இதில் சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கோங்க, அது நல்லா தெரிக்கும் மேலே. கையில் என்னமா வச்சுருக்க? இதோ பன்னீர் அதில் போடுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. அப்போ சாப்பிடலாம், தப்பு இல்லை. கேப்சிகம் போட்டு ஒரு 1 மினிட் இருக்கும். அடுத்து டேரெக்டாக பன்னீர், இவ்வளோ பன்னீர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு பபிள்ஸ் நல்லா வரட்டும். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது அப்படியே மறுபடியும் மூடி வைக்க போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போது A few minutes later. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், டெக்ஸ்சர் தெரியுது அவங்களுக்கு? நம்ம போட்ட எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் நான் வந்து இதோட ஆட் பண்ண போகிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி அதோட 100% ஃப்ளேவரை கொடுத்துட்ருக்கு. இதோட போதும். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இதோட எம்மி ஹைட்ராபாடி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்ரீலேகா. திஸ் இஸ் அடாவடி கப்புள் vlog. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.